Hey family, welcome back to the channel. So யார் நிற்கிறான்னு பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இஷா தான் இருக்கா. ஸோ என்னடா இஷாவை அங்கே வச்சுட்டு நீ இங்கே உட்காந்துருக்கேன் கேட்குறீங்களா? இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஏரியா தெரியுதா? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ வீடியோவில் பார்த்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ்டாக வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட்டை அதுலேயும் கொடுங்க, சரிங்களா? அண்ட் என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பாருங்களேன் இஷாவை, செம்மையாக இருக்குல்ல? ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது, பெருசாக தெரியுது. அது இந்த லாங்லேருந்து பார்க்கும்போது டிஸ்டன்ஸு நிறைய பப்ளிக் ரியாக்ஷன்லாம் கிடைக்குதுங்க நம்ம இஷாவுக்கு. சரி விஷயத்துக்கு வா அப்படின்னு தானே கேட்குறீங்க. பைக் எடுத்துகிட்டு போவோமா, போய்கிட்டே பேசுவோம். நல்லா இருக்குங்க. இஷாவை பார்த்திங்கன்னா சேல் பண்ணலாம்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து பார்த்ததில் சேல் பண்ணுற மனசு போயிடுச்சுங்க. அதனால் சேல் பண்ண போகிறதில்ல. ஓகே, நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். எங்கே இருக்க, என்ன பண்ணுற, நிறைய ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க, ஸோ என்ன தான் கதை உன் கதை அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரியும், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ என்னோடய கதை தானே மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா காசுக்கு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒழுங்காக வேலைக்கு போக வேண்டியதானடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேலைக்கு போகலாம், ஆனால் போனேன்னா உங்களுக்கு கண்டென்ட் பண்ண முடியாது, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ உங்களை நம்பி நான் இறங்கியிருக்கேன். அதுவும் எந்த ஊரில் இருக்கேன் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னாரும். அதான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்போம். அட்வென்ச்சர் 390. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்குள்ளே 20 தருதான்னு கூட தெரியல. இதுக்கு பெட்ரோல் போட்டு என்னால் மாரடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு தான் வண்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் போகிற இடத்துலாம் 20,000 30,000ங்கிறாங்க. ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒர்த்து இல்லை. அதுக்கு முன்னாடி 2 நாளாக வீடியோ எடுத்தேன். 2 நாளாக எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாங்கிறது போக நான் செக் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. கோப்ரோ பார்த்தீங்கன்னா சதி பண்ணுது, வாழ்க்கையில் எல்லாமே சதி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், ஜாப் போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதில் மோர் தென் 1500 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க, 500 பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாப் பற்றி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க, ஆக்சரி ஷாப்பு, பிட் ஷாப்பு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, சோன் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்காக மட்டுமே தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் என்னோடய யூடியூப் சேனலையும் என்னால் விட முடியல. ஏன்னா என் கண்டென்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தட் பார்த்திங்கன்னா அது ஒரு மெயினான விஷயம். ஸோ அதனால் யூடியூப் விடாத காரணத்தினால நான் ஜாப் நிறைய தேடி பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா எல்லாமே சாட்டர்டேஸ் வரைக்குமே ஒர்க் இருக்குங்கிறாங்க. சண்டே ஒரு நாள் நம்மளால் வீடியோஸ் எப்பவுமே ஷூட் பண்ணி எடிட் பண்ணிலாம் போட முடியாது. ஸோ அது ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஜாபே அதாவது ஜாப் போகணுன்னாலே எஜுகேஷன் வந்து ஸ்கேம் மாதிரி ஆயிடுது. ஏன்னா நான் எம்பிஏ முடிச்சிட்டேங்க. எம்பிஏ முடித்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லைங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி வருவாங்க, ஜாக்கிரதை. எங்கே போனாலும் இருக்கிறதுலே எவ்வளோ கீழே தர முடியுமோ அவ்வளோ கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேசுகிறாங்க. அதாவது ஜாப் சொல்கிறேன், சேல்ரி, சரிங்களா? தெளிவாக சொல்லணுன்னா அதனால் எனக்கு ஜாப் போகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா மோர் தென் 8 to 10 பிளேசஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணினேன். வெல்ஃபேர், ஓஹோ எப்படி நிற்கிது பாருங்கள், செம்மையாக. எப்போ நம்ம அந்த மாதிரி வாங்குவோங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை நான் ஒரு கடையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுலேயும் கொடுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கும் நான் பண்ணுறேன், எனக்கும் நீங்கள் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் மனசை தளர விடாமல் உங்களுக்காக நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் உயிரையுமே பணைய வச்சு உங்களுக்காக வீடியோஸ் போடுறேன். ஸோ அது எல்லாம் யாருக்காக யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்காக தானே. இப்போ வீடியோ போடுறதுனால அது உங்களுக்காக தானே. ஸோ ஜாப் தேடினேன், பட் பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கல. ஸோ கிடைச்ச ஜாப் போக வேண்டியதுனடா அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆனால் நான் மித்த விஷயத்தை எல்லாமே இழக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எங்கேயுமே ஒரு இடத்துலையும் சப்போர்ட் இல்லாமல் நானாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த என் சொந்தமாக முயற்சி பண்ணி மேலே போகணுன்னு நினைப்பேன். சம்பவமாக இருக்கும். நல்ல வேலை தெளிவாக இருங்கப்பா ரோட்டில் நினைப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி முற்றுப்புள்ளிகள்லாம் வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் சில பேருக்கு இந்த வீடியோவில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யாருன்னே தெரியாமல் ஒரு பிளட் ரிலேஷன் கூட இல்லை, அவங்களே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜென்ரேஷனில் இந்த ஒரு வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. பட் எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு சப்ஸ்கிரைபர் ஏதோ ஊரில் இருந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க, பயங்கரமாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டு யாருன்னே தெரியாத ஒரு மனுஷர் ஃபஸ்ட் டைமு நான் யாரோ ஒரு ரேண்டம் பர்சனுங்க,
நான் ஒரு யூடியூப்பில் சேனல் வீடியோ போடுறேன் அவ்வளோதான், சரிங்களா? லைட்டாக வாய் கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ போடுறேன், பட் ஆனால் அவங்க அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது எதனாலங்கிறது எனக்கு தெரியல. நான் அவங்களுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி, அது கேட்கும் போதே அப்படி இருக்குது ஒரு மாதிரி. அது சொல்கிறேன், கேளுங்களேன், நீங்களே கேளுங்களேன். உங்ககிட்ட நாங்கள் எதுவுமே எதிர்பார்த்து உங்களுக்கு நான் பண்ணல அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காமலே எனக்கு எவ்வளோ பண்ணுறாங்க தெரியுமா? பா, வேற மாதிரிங்க மனுஷன். இப்போ கூட ஒருத்தரை பார்த்தேன், அவரெல்லாம் தெய்வங்க, சத்தியமாக தெய்வம். நான் ஒரு இடத்துல போய் நல்ல பொசிஷனில் உட்காரணும்னு சொல்லிட்டு நைட்டு எத்தனை மணிக்கு ஃபோன் அடித்தாலும் எனக்கு ஃபோன் அடித்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாருங்க. அவருக்கெல்லாம் என்னங்க சொல்லுங்கள்? அவரெல்லாம் இப்படி பண்ணுங்கிற அவசியமா சொல்லுங்கள்? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு வீடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து, நான் யாருன்னே தெரியாதுங்க அவங்களுக்குலாம். ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மூலியமாக பழக்கம், அவ்வளோதான். அதுவே பழக்கம் கூட கிடையாது. என் வீடியோ பிடிச்சிருக்கு பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க நம்பர் கொடுத்து அவங்க பேசி வேறு மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் இவ்வளோ நாள் அவங்களுக்காக நான் போராடிக்கிட்டே இருக்கேன். வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னை நம்பி தான் இவ்வளோ பேரும் பார்க்குறீங்க. இப்போயுமே என் காலேஜ் மெட்ஸு ஏதாவது ஒரு வண்டியை பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் அடித்து கேட்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன். ஒரு வண்டியை பற்றி தெரியுமா நான் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட பிடிச்சதுனால தானே. நான் ஒரு ஷாப்புக்கு போகிறேன்னு சொன்னால, ஸோ யார் ஷாப்புங்கிறத போயிட்டு காமிக்கிறேன். ப்ரோவே அங்கே இருப்பாரான்னு தெரியல. இருந்தாருன்னா லக்கு, அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் அந்த ஃபேஸ்க்கு கிளாத் ஒன்று இருக்குது, அது ஒன்று வாங்கணும். ஏன்னா ஹெல்மெட் போட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணுவேங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் பண்ணுவேன். ஏன்னா யாருனே தெரியாத ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள். வேற மாதிரி இல்லை. ரோட் கிராசிங்க்கு முன்னாடி பூவு, நான் இதை எப்படி நான் கிராஸ் பண்ணுறது? அது கிராசிங்கே இல்லாமல் போயிடலாம். எங்கேயாவது நோ கிராசிங்னு இருக்கா? நம்ம பாட்டி தெரியாமல் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. போவோமா மேலே போய் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் டைம் வரேன் கடைக்கு. வரலங்க, எங்கெங்க திருச்சிக்கே வர முடியலங்க. இவ்வளோ நாள் வெளி டிஸ்ட்ரிக்டாக சுற்றி பார்த்திங்கன்னா திருச்சிக்கே வர முடியாமல் வந்துச்சு. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து தங்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு இப்போது. ஸோ எத்தனை நாள் இருப்பேன் என்னான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோன் கொடுக்குறேன். ப்ரோ இருக்காரா தெரியலையே. கடை சும்மா இருக்குது. சார் ப்ரோ வாங்க. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நான் பெரம்பலூர் ப்ரோ. சொல்கிறேன், உங்களுக்கே ஞாபகம் வரும் யார் என்னன்னு. சரி ஓகே, ஃபேமிலி எதுங்க பேசிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் இல்லைல்ல? சரி இருங்க, நான் அப்படியே கடையை காமிச்சிட்டு வரேன், பேசிக்கோங்க. ஃபேம் எங்கே பாருங்க, அது வீடியோஸில் பார்த்தேன், அதான் நேரில் வந்து பார்க்குறேன். ஸ்டட்ஸு, ஆக்ஸார் ஹெல்மெட்டு ஆல்ரெடி வந்து ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னால் வர முடியல. ஸோ ரைடெக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாடல் தான் நான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா எம்டியில் வாங்கிட்டேன். ஃபுல்லாக ஹெல்மெட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மேலே தலைக்கு மேலே பின்னாடி ஹேர் மாதிரி வைப்பாங்களே, அதெல்லாம் இருக்குது. நிறைய ஹெல்மெட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா AK ஸ்குவாட். ஸோ கண்டிப்பாக ப்ரோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 மில்லியன் நம்மக்கிட்ட சில்வர் இருக்குல்ல. ஸோ ப்ரோ பாருங்கள், கோல்டு வச்சுருக்கார். கூடிய சீக்கிரம் வாங்குவோம். சரி ஓகேங்க, நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். அண்ட் ஃபேமிலி, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் ப்ரோ தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், அசார் ப்ரோ. ஐயோ ப்ரோ, நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும். சரி ஓகே, கடைக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் இருப்பீங்க, ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ப்ரோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ப்ரோ வரேன். பெரம்பலூர் வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி ப்ரோ, பை பை. ஆமாம், பை ப்ரோ. ஓகே ஃபேமிலி, இங்கே பாருங்கள், பெயிண்டில் AKன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போங்க. ஸோ கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டோம் அப்படியே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு எங்கேயும் இல்லை. வாங்க கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். சரிங்களா? கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே நமக்காகவே வருவாங்க. ஒரு வீடியோ தெளிவாக எடுக்க முடியாதுங்க. ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்ட் டேஸாக வீடியோஸ்லாம் ஒழுங்காக போடுறதில்ல. ஏன்னு கேட்டேன். ஸோ பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ கண்டிப்பாக போடுவார், பாருங்கள் வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில். வரட்டாமாமே,
எனக்கு அங்கே ஒரு டேர்னிங் இருக்குங்க, அது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் காமிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் தாண்டினதுக்கப்புறம் தான் சம்பவமே. அதுவும் என்னங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். ஆட்டோ போது குவிக் ஷிஃப்டர். அந்த அங்கிள் பார்க்குறாரு, யாரும் அவன் ரோட படுத்துக்கிட்டு வரான்ட்டு. அண்ட் கைஸ், பி சேஃப் ஆன் ரோட்ஸ். ஸோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. பட் நல்ல வேலைங்க, கடவுள் புண்ணியம், எங்கே போனாலும் பஞ்சாயத்தே ஆகக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிட்டு நான் வண்டியை தொடுறது. ஐயோ ஐயோ, அவங்க ஏதோ சொன்னாங்க அங்கே பாரு கேமரான்ட்டு. அதுக்கு ஓட்டுறவங்க ஒன்று சொல்கிறாங்க, அமைதியாக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு திட்டுறாங்க. ஒன்று தான். ஆஹா அண்ணே வாங்க, வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசிட்டு போவோம். அண்ட் கைஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. என்னால் எதுவுமே பண்ண முடியல ஃபோக்கஸ்டாக. காசும் இல்லாத காரணத்தினால எது பண்ணுறதுனே தெரில. எப்பயுமே ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இஎம்ஐயில் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. 700 ஜூஸ் 700 இருக்குது. போயிட்டு ஒரு ஜூஸை போடுவோம் கைஸ். நான் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினப்போ இங்கே தாங்க வந்து குடித்தேன் ஜூஸ் 700. இங்கடாண்ணா அது ஒரு ஹாப்பி. பாய். ஜாலியாக போகிறாங்க மேலே உட்காந்துட்டு. அவன் கஷ்டம் அவனுக்கு இல்லை, ஜாலியாக போகிறானா அவனுக்கு கேட்குதுல்ல. நீ இப்போ கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட புலம்புறல, அவங்க ஜாலியாக இருக்காங்க, நீ என்கிட்டயே சொல்கிறியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. புதுக்கோட்டை, சென்னை, மதுரை கைஸ். ஆனால் கேமரா வச்சுருந்தா நிறைய பப்ளிகேஷன் கிடைக்குங்க. ஸோ இங்கேன்னு இல்லை, ஸோ வேறு எங்கேயா காலேஜ் சைடு போனாலுமே சரி. அண்ட் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அளவுக்கு கொடுத்துருப்பேன்னு தெரில. ஸோ ப்ரோவே பெரிய கண்டென்ட் தான். ஸோ ப்ரோவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். திரும்பி மீட் பண்ண எதுவும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஸோ ப்ரோவோட வண்டியை வந்து ரிவ்யூ கேட்காதீங்க. ஸோ ப்ரோவோட வண்டி வந்து இப்போ அவர்கிட்டே இல்லை. ஸோ ஒர்க் போயிட்டுருக்கறனால கொஞ்சம் வெளியே இருக்குது போல். ஸோ தட் பார்த்திங்கன்னா வண்டி வந்ததுக்கப்புறம் தரேன் இருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா பைக் கிடச்சுன்னா அதுவும் நான் ரிவ்யூ பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் ZX நான் பண்ணதே கிடையாது. நான் உங்கள் சைடில் நீங்கள் எதுவும் வண்டி வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுங்க. நான் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஏரியாவது வந்து உங்கள் வண்டியை வீடியோ நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஏதோ புண்ணியமாக போகும். ஸோ உங்கள் வண்டியை நம்ம சேனலில் போட்ட மாதிரி ஆயிரும். நிறைய பேர் நிறைய ஊருக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சளவு என்னோடய எஃபோர்ட் போட்டு எல்லா ஊருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் வர டைமில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, பார்க்க முடியாமல் போயிடுது. வருது பாருங்கள், வருது தீரா 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 சந்துக்குள்ள முட்டை போகிறாரா அங்கே பாருங்கள். அவரை நல்லா இருக்குல்ல வண்டி நல்லா இருக்குங்களா? பாட்டு நான் பாடின பாட்டு ஆம்புலன்ஸ் போகுது, ட்ரை பண்ணிக்கோங்க. வெயில் தாங்க பட்டையை கிளப்புது. ஒரு ஜூஸ் போட்டு ஜம்முனுப்போம். இங்கே தான் கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம அட்வென்ச்சர் வாங்கிட்டு இந்த பின்னாடி சாடில் போட்டிருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஹச்டி இல்லாமல் வேறு ஒரு பிராண்டு, அது போட்டதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போனோம் பெரம்பலூருக்கு. பெரம்பலூர் தங்கமான ஊர் தாங்க. பார்ப்போம், ஃப்யூச்சரில் போவோம். ஃப்யூச்சரில் இல்லை, இன்னும் ஒரு மாதத்தில் போயிடுவேன். ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் வாங்கலை. எல்லா விஷயமும் அப்படி தான். ஒரு ஜூஸாகவே இருக்கட்டும், 700 ml, சரிங்களா? வாட்டர் மெலன் தான் குடித்தேன். ஒரு 1/2 லிட்ரு, அதாவது ஒரு 400 ml ஈஸியாக போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி மயக்கமே வந்துடும் போல் ஓவராக உள்ள இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னா. என்ன பஸ் அப்படியே நிற்கிது ரோட்டில். வாழ்க்கையின் அடி 360 டிகிரியில் விழுகுதுங்க. எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன், அந்த கதை தான். பாருங்க, ஒரே விஷயந்தான். ஐயோ, என்ன இப்படிவே இருக்குது. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு தான் அப்படிம்பாங்களே, அதுதான். ஒரு ஜூஸ் கூட அளவுக்கு மீறி எடுக்க முடியல பாருங்க. வாடா 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 பையா, வந்து இடிடா, ஒரு இடிங்களா. தயவு செஞ்சு ரோட் சைடில் பார்த்து போங்க. இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப ரிஸ்க்கு. பாருங்க, பின்னாடி வண்டி வரும், கதவு திறக்கிறாங்க. பாருங்க, திட்டுது, தலைவர் திட்டுறாரு. சொல்லி வாய மூடலை, திட்டுறாரு. சொன்னல ரொம்ப ரிஸ்கியான ஏரியாலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க.
ஏன்னா நம்மளால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நமக்கு எதுவும் ஆகக்கூடாது, மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா. எங்கேப்பா சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். மீண்டும் பிறப்பாடா பார்த்திபா டிராக்டர் ஸ்டோர் உங்களுக்காக மீண்டும் பிறப்பாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுறது தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வை குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. திரும்பி சொல்கிறேன் சரிங்களா. நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயத்தை விட்டுருங்க. உங்களுக்காக நல்லது மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான வீடியோஸே நான் ரிஸ்க் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். இந்த அளவு ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா அவளை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பையன் 3 வருஷமாக உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் டைம் ஒருத்தன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கான். என்னோட பின்னாடி போய் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம். இவ்வளோலாம் யாருமே உங்களுக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. என் லைஃப்பை விட்டு உங்களுக்காக நீங்கள் தைரியமாக கேட்குறீங்க எனக்கு அந்த வீடியோ போடுங்கண்ணா, இந்த வண்டியோட வீடியோ கம்பேர் பண்ணி போடுங்கண்ணான்னு. ஒரு செகண்ட் என் உயிர் போனுச்சுன்னா யார் சொல்லுவா? நீங்கள் பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்கள்? இருந்தாலும் நான் உங்களுக்காக தானே பண்ணுறேன். இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோனையும் வாங்கி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்கப்பா. இன்னும் ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ப்பா, 200 வந்துடும். என் மனசு இன்னும் நான் சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ வீடியோ போடுறேன். இதே ஒரு பொண்ணு சேனலாக இருந்துச்சுன்னா 10 வீடியோவில் 200Kலாம் அசால்ட்டாக போயிடுறாங்க. நான் முக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கள். ஒன்றும் புரியலைங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் தார், பா வேற மாதிரி. லெஃப்டில் தான் ஏர்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த KTM வேறு வீடியோலாம் சூப்பராக எடுத்து வச்சேங்க, ரெக்கார்ட் ஆகலை வாய்ஸு. செம்ம கடுப்புங்க. என்னடா எல்லாம் மீண்டும் சோதிக்கிறீங்களேடாங்கிற கதையாயிடுச்சு. திரும்பி போயிட்டு கேட்கணும், ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாது வீடியோ எடுத்து கொடுங்க. வேறு வழி இல்லை எனக்கு. ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் போட்டாகணும். எடுத்தது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. தெரியலங்க ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாருன்னு. கண்டிப்பாக சோதிக்கிறாருன்னா பின்னாடி பெரிய விஷயம் ஏதாவது நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் காத்திருப்போம் மக்களே. பை இதுக்கு மேலே பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணி டாடா விடைகள் லவ் யூ ஃப்ரம் எங்கள் சேஃப் போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். பை